பல கஷ்டங்களை கடந்து தன் வாழ்க்கையில் நிம்மதியின் பக்கம் சாய்ந்து அமைதியாக வாழ்ந்து வருபவர் கந்தசாமி. அவருக்கு 2 மகன்கள். மூத்தவன் மணி, இளையவன் சுரேஷ். மூத்தவன் மணி பிறந்த நேரத்தில் கஷ்டம் தலைவிரித்து ஆடியது. அதனால் அந்த கஷ்டம் தெரிந்து வளர்ந்தவன் மணி. ஒவ்வொரு விஷயத்திலும் தன் அப்பா பட்ட கஷ்டத்தை பார்த்து அவன் ஆசையை குறைத்து வளர்ந்து வந்தான். ஆனால் சின்னவன் சுரேஷ் பிறந்து வளர்ந்த காலங்களில் கந்தசாமி தன் வறுமையின் பிடியில் இருந்து தப்பித்து வந்து வசதியான வாழ்வை அடைந்தார். இளைய மகன் சுரேஷுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்த்தார். அவன் அடம் பிடித்தவுடன் கந்தசாமி எதுவாக இருந்தாலும் வாங்கி தந்து விடுவார். சுரேஷ் வளர வளர அவன் ஆசைகளும் தேவைகளும் கூடவே வளரத் தொடங்கியது. அவன் கஷ்டம் தெரியாமல் மிகவும் சந்தோஷமாக வளர்ந்தான். கந்தசாமி தன் இளைய மகனை ஒரு கட்டத்திற்கு மேல் உன் அண்ணனைப் போல் பக்குவமாக வாழ வேண்டும், தேவையில்லாத ஆசையை மனதில் வளர்த்து கொள்ளக்கூடாது என்று கண்டித்தார். அதனால் தன் அப்பாவிடம் பணம் கேட்பதை நிறுத்திய சுரேஷ் தினமும் வேலைக்கு செல்வதாக சொல்லி கடன் வாங்கி செலவு செய்து வந்தான். நாளடைவில் சுரேஷின் கடன் சுமை அதிகமாக அவனுக்கு கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் கடனை திருப்பித் தரச் சொல்லி கேட்டார்கள். அவர்களிடம் சுரேஷ் கடனை திருப்பித் தர கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டான். கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் அவனை கடைசியாக எச்சரித்து சென்றனர். அதனால் சுரேஷ் கடனை அடைப்பதற்கு என்ன வழி என்று யோசித்தான். அவனுக்கு எந்த யோசனையும் வரவில்லை. அவன் அண்ணனிடமும் அப்பாவிடமும் கேட்டால் பெரிய பிரச்சனை ஆகிவிடும் என்பதால் அவர்களிடம் கேட்கவில்லை. ஒரு நாள் சுரேஷை அழைத்த அவனுடைய அப்பா கந்தசாமி தன்னுடைய இன்சூரன்ஸ் மாத தவணையை கட்டிவிட்டு வரச் சொன்னார். அதை கையில் வாங்கியவனுக்கு ஒரு விபரீத யோசனை தோன்றியது. முதலில் அது வேண்டாம் என்று முடிவு எடுத்தான். பிறகு கடன் கொடுத்தவர்களிடம் அவன் கேட்ட கால அவகாசம் முடியப் போவதால் அவன் யோசித்த விபரீத முடிவை அரங்கேற்ற திட்டமிட்டான். அன்று காலை எப்போதும் போல சுரேஷ் முதல் ஆளாக குளிக்கச் சென்றான். அவன் எப்போதும் பச்சை தண்ணீரில் மட்டும்தான் குளிப்பான். ஆனால் கந்தசாமி வெந்நீரில்தான் குளிப்பார். அதை பயன்படுத்தி கொண்ட சுரேஷ் வாட்டர் ஹீட்டரில் தொட்டால் மின்சாரம் பாய்வது போல் செய்துவிட்டு எதுவும் தெரியாமல் அமைதியாக வெளியே வந்துவிட்டான். இரண்டாவதாக குளிக்கச் சென்ற கந்தசாமி தன் மகன் செய்த சதித்திட்டம் தெரியாமல் வாட்டர் ஹீட்டரை தொட்டுவிட மின்சாரம் தாக்கி உள்ளேயே பலியானார். தன்னுடைய அப்பா அலறும் சத்தம் கேட்டும் எதுவும் தெரியாதது போல் வெளியில் நின்று கவனித்துவிட்டு 30 நிமிடங்களுக்கு மேலாகியும் கந்தசாமி பாத்ரூமில் இருந்து வெளியே வராததால் அவர் இறந்து விட்டதை உறுதி செய்து கொண்டான். இந்த விஷயத்தை நாமாக அண்ணனிடம் சொன்னால் நம்மீது சந்தேகம் வந்துவிடும் என்பதால் இன்னும் சிறிது நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் அவனுடைய அண்ணன் குளிக்க வரும்போது அவனாக பார்த்து சொல்லட்டும் என வாசலில் போன் பேசுவது போல் நடித்தான். அவன் நினைத்தது போலவே அவனுடைய அண்ணன் மணி தூங்கி எழுந்து குளிக்கச் சென்றான். பாத்ரூம் உள்பக்கமாக பூட்டியிருந்தது. கொஞ்ச நேரம் வெளியே காத்திருந்தான். உள்ளே எந்தவித சத்தமும் கேட்காமல் இருந்ததால் கதவை தட்டி பார்த்தான். எந்த பதிலும் வரவில்லை. மீண்டும் மீண்டும் கதவை வேகமாக தட்டி பார்த்தான் மணி. அண்ணனுக்கு விஷயம் தெரிந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்ட சுரேஷ் அவன் அருகில் வந்து, ஏன் இவ்வளவு வேகமாக கத்துற என்று அண்ணனிடம் கேட்டான். கதவு பூட்டியிருக்கு, உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியலடா என்று மணி சொன்னதும், அண்ணே அப்பா தானே குளிக்க போனாரு என்று எதுவும் தெரியாதது போல் சொன்னான் சுரேஷ். இருவரும் போராடி கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மின்சாரம் தாக்கி கீழே விழுந்து பின்மண்டை உடைந்து வெகு நேரமாக ரத்தம் கசிந்து ஓடியதால் கந்தசாமி உயிரிழந்த நிலையில் கிடந்தார். மணி தன் அப்பாவின் நிலையை பார்த்து கதறி அழுதான். சுரேஷும் சந்தேகம் வராதவாறு அழுவது போல் நடித்தான். பிறகு போலீஸ் வந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக பதிவு செய்து கொண்டனர். அதன் பிறகு கொஞ்ச நாளிலேயே கந்தசாமியின் இன்சூரன்ஸ் தொகை முழுவதுமாக வந்துவிட்டது. அந்த பணம் வந்ததும் சுரேஷ் புது தொழில் தொடங்கப் போவதாக சொல்லி தன்னுடைய பங்கை தன் அண்ணனிடம் கேட்டு வாங்கி கொண்டான். அந்த பணத்தை அவன் கடனை முழுவதும் அடைப்பதற்கு பயன்படுத்தி கொண்டான். கொஞ்ச நாள் கழித்து மணி தன் தம்பி சுரேஷிடம், என்னடா தொழில் தொடங்கலையா என கேட்டான். அவன் அண்ணன் அப்படி கேட்டதும் கொஞ்சம் பயத்தோடு, பணத்தை தொழில் தொடங்கலாம்னு ஒருத்தன்ட்ட கொடுத்தேன்,
அவன் என்னை ஏமாத்திட்டு தலைமறைவாயிட்டான் என்று நாடகம் ஆடினான். அதை நம்பிய மணி சுரேஷை திட்டிவிட்டு கோபமாக சென்றான். தன் கடனை அடைத்து விட்டதாலும் தான் செய்த தவறை யாரும் கண்டுபிடிக்காததாலும் அவன் சந்தோஷப்பட்டு கொண்டான். ஆனால் அவனுடைய மனது பணத்திற்காக தகப்பனை கொன்று விட்டாய் என வாட்டி வதைத்தது. அவன் வீட்டில் எங்கு பார்த்தாலும் அவனுடைய அப்பா கந்தசாமி என்னைய ஏப்பா அப்படி திட்டம் போட்டு கொன்ன என்று கேட்பது போல் இருந்தது. இதே மனநிலை அவனுக்கு வெகு நாளாக நீடித்தது. கொஞ்ச நாள் ஆக ஆக அவன் மனது மிகவும் பாதிப்படைந்தது. அந்த பாதிப்பு அவனாகவே தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு தூண்டியது. அதுபோலவே ஒரு நாள் தற்கொலையும் செய்து கொண்டான். விதைத்ததைத்தான் அறுவடை செய்ய முடியும். யாருக்கும் தெரியாது என நினைத்து செய்யும் தவறுகள் உன் மனதுக்கு தெரியாமல் எந்த தவறையும் செய்ய முடியாது. ஒருவனை கொன்றுதான் நீ உயிர் வாழ வேண்டும் என்றால் மனிதனாக ஏன் பிறக்க வேண்டும்? கொடிய மிருகமாக காட்டில் பிறந்திருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.